முதல்வர் என் குருநாதர் மு. மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா, ஜென்மத்தில் ராசியிலேயே ராகு உட்காந்துருக்காருங்க. 7ல் கேது உட்காந்துருக்காரு. இந்த ராசியில் உட்காந்துருக்கிற ராகு என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு பகையாளிங்க சனிக்கு. அதே சமயத்தில் 7ல் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா கேது. அப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யுங்க. அடுத்தது குடும்பஸ்தானத்தில் சனி உட்காந்து 7 நாட்டு சனி நடப்பில் இருக்கிறாரு. இந்த சனீஸ்வரர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் கொஞ்சம் பொருளாதார சீர்குலைவு, நம்ம பேசாமல் இருந்தாலும் வாய் விட்டு வார்த்தையில் விடுறது, இப்படியெல்லாம் வருங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க ரொம்ப அமைதியானவங்க. ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த சனீஸ்வரரோட ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருங்க. அப்படி பேசி இது பண்ணிடுவாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, அவங்களாட்ட யாருமே கடவுளை கும்பிடவே முடியாதுங்க கும்பராசிக்காரங்களாட்ட. அதே சமயம் கடவுளை இந்த கும்பராசிக்காரங்களாட்ட திட்டவும் முடியாதுங்க. அவங்களே கும்பிடுவாங்க, அவங்களே சாமி திட்டுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அவங்களுக்கு இருக்குங்க. இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு 5ல் குரு வக்ரகதியில் உட்காந்துருக்காருங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திரகாம், அதாவது புத்திரம் ஏற்படுறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உண்டுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இப்போ நல்லா இருக்குங்க. ஆனால் திசை நடத்துகிறவங்கள வச்சு தான் நம்ம கணக்கு போடணும். லக்னத்துக்கு கும்பராசிக்கு 6 குடையனோட திசையாக இருந்ததுன்னு வைங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. 8 குடையனோட திசையாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் நல்ல சுபர் யோகர்கள் திசை நடத்தினாருன்னா கும்பராசிக்காரங்க நல்ல மேன்மை அடைவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த 7 நாட்டு சனி முடிவு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க. அவசரப்பட வேண்டாங்க. காலம் கணிஞ்சு உங்களுக்கு நல்ல பதில் சொல்லுங்க. அமைதியாக வாழுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. வணக்கம்.